ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல மௌலி மிஸ்டிய அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அங்க குணால் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போட்டோக்கு மாலை போட்டிருக்கத பார்த்த உடனே மிஸ்டியால தாங்கவே முடியாது. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படியே புலம்பி அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சு, எப்படி இவருக்கு இப்படி நடந்துச்சு, இவருக்காக ஒரு கிஃப்ட் கொண்டுட்டு வந்தேன், கடைசியில அது கொடுக்க முடியாமலே போயிடுச்சு. இப்பவே நான் டாக்டர் குணால் அங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா. அப்ப குணாலோட அம்மா தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மௌலியும் கட்டி பிடிச்சிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவ அப்படியே பரிய பாக்குறா. பரி தன்னோட அப்பா மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே பரிய கட்டி பிடிச்சிட்டு இனிமே நீ கவலைப்படாத, உன்னோட அப்பா இல்லைன்னா என்ன, நான் உனக்காக கண்டிப்பா துணையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப எல்லாரும் சேர்ந்து இவனுக்காக இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்காங்க. அப்ப மௌலிக்கு கால் வருது. இந்த மாதிரி எமர்ஜென்சி மேடம், சீக்கிரமா வாங்க, ஒரு பேஷண்ட் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கால் வருது. ஆனா இவ சொல்லிடுறா, இல்ல என்னால கண்டிப்பா இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. இத பக்கத்துல இருந்து மாமியாக்காரங்களும் கேட்டுறாங்க. என்ன மௌலி, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுவும் நீ பாக்குறது ரொம்ப பெரிய வேலை, ஒன்ன எல்லாரும் கடவுள் மாதிரி தான் நினைப்பாங்க, நீ அந்த பேஷண்ட் எல்லாத்தையுமே நல்ல விதமா பாத்துக்கணும், எமர்ஜென்சிங்கும் போது நீ அவசரமா போய் தான் ஆகணும், நீ போ நான் பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவளை அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. அவளும் இவங்க சொல்றத மறுக்க முடியாம அந்த இடத்தை விட்டு போறா ஹாஸ்பிட்டலுக்கு. இங்க ஹாஸ்பிட்டல்ல பரபரப்பா ஒரு பேஷண்ட்டை இழுத்துட்டு தான் போறாங்க ஸ்ட்ரக்சர்ல. எல்லாரும் நவருங்க, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரை வேகமா நகர்த்திட்டு போறாங்க. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க குணால தான் கூட்டிட்டு போறாங்க. குணால் உயிரோட தான் இருக்காங்கிறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. கரெக்டா அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம மௌலி வந்துட்டு இருக்கா. அப்ப அவளோட துப்பட்டா குணால் மேல விழுது. பக்கத்துல இருக்கிற கம்பியில மாட்டிக்கிது. அவ அதை எடுக்க போகும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு பையனும் அதை எடுத்து கொடுத்துடுறான். கடைசியில மௌலி குணால பார்க்காமலேயே அந்த இடத்த விட்டு போயிடுறா. இங்க ரொம்ப பரபரப்பா குணாலுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட ஹார்ட் பீட் சுத்தமா இல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சில கைய வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து மௌலியும் பார்க்கிறா. என்ன பேச்சு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி நர்ஸ்ட கேட்கும் போது, இல்ல மேடம், இவரு ரொம்பவே சீரியஸா இருக்காரு, இவருக்கு ஹார்ட் பீட்டே இல்ல, எப்படியாவது இவரை காப்பாத்திட மாட்டோமான்னு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம், நீங்களும் ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நர்ஸும் போயிடுறாங்க. இவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. பக்கத்திலேயே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. கடவுளை, குணால தான் எங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் நீங்க பறிச்சிட்டீங்க, பாவம் இங்க இருக்கிற இந்த பேஷண்ட்டுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவர் உயிரோட வரணும், இவருக்காக இவரோட குடும்பம் எப்படி எல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ தெரியல, குணால இருந்து அந்த கஷ்டம் எப்பேற்பட்டதுங்கிறத நாங்க உணர்ந்துட்டோம், தயவு செஞ்சு இந்த மனுஷனை காப்பாத்திருங்க, அவருக்கு உயிரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அது குணால்னு தெரியாமலே. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் டாக்டர் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறத கேக்குறா. அப்ப அவளுக்கும் கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு, பரவாயில்ல அந்த ஆளு பொழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அங்க ஒரு ஆள் இவள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்க உங்ககிட்ட தான் என்னோட ஒய்ஃபை காட்டணும், அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லும் போது, கண்டிப்பா நீங்க கேபின்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லி அனுப்பி வைக்கிறா. அப்ப கண்ணாடி வழியா நல்லா பார்க்கும் போதுதான் தெரியுது உள்ளாக்க இருக்குது குணால் அப்படிங்கறது. இத பார்த்து அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே அதிர்ச்சியாகி வேக வேகமா குணால் பக்கத்துல ஓடுறா. குணால், நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இதை பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே, டாக்டர் இந்த பேஷண்ட் உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்கும் போது, இவர் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான், இவர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தேடிட்டு இருந்தோம், கடைசியில இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக நாங்க இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டோம், கடைசியில பார்த்தா இவர் உயிரோட இருக்காரு. டாக்டர் என்னாச்சு, இவர் பொழைச்சிருவார்ல, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அப்பதான் அவர் சொல்றாரு, இல்ல மேடம், இவரோட ஹார்ட் பீட் இவ்வளவு நேரத்துக்கு நாங்க போராடினதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு, இவர் ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காரு, இவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா இவர் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, நீங்க கடவுள்கிட்ட தான் ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்ட மௌலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்க அப்படியே வீட்டுல தான் காட்டுறாங்க. பரி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பாவை நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்ப மிஸ்டி தான் அவளுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இதை பார்த்த குணாலோட அம்மா பாட்டி ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. குணாலோட ரெண்டு பசங்களுமே இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறத குணால் மட்டும் உயிரோட இருந்து பார்த்தானா எவ்வளவு
சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க இஷானோட அம்மா ஸ்வீட்டி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவ சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி கல்யாணத்தை சீக்கிரமா வை, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம். அதை கேட்டுட்டு இஷானோட அம்மாவும் சரி நான் போய் இஷான்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்றாங்க. இந்த பாருப்பா, நம்ம கல்யாணத்தை இந்த ஒரு வாரத்துக்குள்ள முடிவு பண்ணிட்டோம். அதுக்குள்ள இந்த மாதிரி அசம்பாவிதமா நடந்துருச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் கிடைக்காது. அதனால நம்ம குறிச்சு வச்சபடி அதே நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம். இத பத்தி நீ மௌலிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிம்மா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா மௌலிக்கு கால் பண்ணி, இஷான் இந்த மாதிரி குணால் உயிரோடு தான் இருக்கான், இந்த மாதிரி சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. இதை கேட்டு அவனுக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உடனே தன்னோட அம்மா கிட்டயும் சொல்றான். இதை கேட்ட அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா அது, இப்பதான் செத்தான்னு சொன்னாங்க, இப்ப பார்த்தா உயிரோட இருக்கானா, இவனால மறுபடியும் நம்ம மகனுக்கு பிரச்சனை தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அவன் உயிரோட இருக்கிற விஷயத்த குணாலோட அம்மாட்டையும் சொல்லியிருப்பாங்க போல. சோ அவங்களும் அறக்க பறக்க ஹாஸ்பிட்டல்ல தேடி ஓடி வராங்க. இங்க குணாலை பார்த்துட்டு மௌலிக்கு ரொம்பவே அழுகையா வருது. குணால், உனக்கு எதுவுமே ஆகாது, நீ பொழைச்சிடுவ, நம்ம எப்படிலாம் இருந்தோம், தயவு செஞ்சு வந்துடு, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே வந்துடுறாங்க. பரியும் என்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. உடனே பரிய கட்டி பிடிச்சிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, உன்னோட அப்பா உயிரோட தான் இருக்காரு, கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. தன்னோட பையன் உயிரோட இருக்கிறத நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மாக்கும் ரொம்பவே நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்புறம் இங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வெளில வராரு. இந்த மாதிரி நாங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் கெஞ்சி கேக்குறாங்க. அதோட பரி, மிஸ்ஸி நீங்க 2 பேரும் போய் பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்ச உடனே மிஸ்ஸி தான் இங்க பேசிட்டு இருக்கா. அங்கிள், உங்களை நினைச்சு பரி எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா, நானும் ரொம்பவே பயந்து அழுதுட்டேன், நல்ல வேளை நீங்க உயிரோட வந்துட்டீங்க, சீக்கிரமா கண் முழிச்சு எங்க கிட்ட பேசுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டி சொல்ல, பரியும் அழுதுட்டு இருக்கா. அப்பா ப்ளீஸ்பா என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இங்க இஷானோட அம்மாவும் வந்துடுறாங்க. குணாலோட அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பாத்தீங்களா அந்த கடவுள் எவ்வளவு உங்க மேல இறக்கம் காட்டியிருக்காரு. குணால் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு அவனுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில அவன் உயிரோட வந்துட்டான். இப்ப என்ன கோமா ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு இருக்கான். பட் இதுல இருந்து உங்க கடவுள் கண்டிப்பா உங்களை பையனை காப்பாத்துவாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஆறுதல் சொல்றாங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்னோட பையன் கிடைச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குணால பாக்குறதுக்கும் போயிடுறாங்க. அப்ப பரிய மட்டும் குணாலோட அம்மா தனியா கூட்டிட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாருமா பரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். உன்னோட அப்பா ரொம்பவே சீரியஸா இருக்காரு இல்லையா, அதனால நீ அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி மௌலி ஆண்டியை பார்க்க வந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி நானும் உன்கிட்ட சில பல விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மௌலிகிட்ட நீ பேசக்கூடாது, போகக்கூடாது, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை விரட்டினது எதையுமே நீ இந்த வீட்டுல இருக்கிறவங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. முக்கியமா மௌலி, குணால், உன்னோட பாட்டி யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. அப்படி மட்டும் சொன்னா உன்னோட அப்பா உயிருக்கு மறுபடியும் ஆபத்தாயிடும். அப்போ உன்னோட அப்பா கடவுள்கிட்டயே நிரந்தரமா போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தையை இவங்க பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவளும் பயந்துகிட்டு பாத்துட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.